டெல்லி நிர்பந்தத்துக்கு அடிபணிந்தே எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவில் இருந்து நீக்கியதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அதிமுக கூட்டணியில் தான் இணைய வாய்ப்பில்லை என்றும் தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பழனிசாமி தலைமையை ஏற்றோ, பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் இந்த இயக்கம் கட்டிருக்கோம். அங்கே உள்ள மற்றவர்கள் யாரோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தில் அங்கே இருந்திருக்கலாம். அவர்கள் மேலெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் யார் மேலேயும் ஒன்றும் வருத்தங்கள் இல்லை. துரோகம் செய்தது பழனிசாமி. அன்றைக்கு அவர் எங்கள் பார்த்திபன் 18 சட்டமன்ற உறுப்பினரில் ஒருவர். அவர் போய் அவர்கிட்ட கேட்டப்போ என்னங்க சொன்னார், உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்கள், என்ன உங்கள்கிட்ட நீங்கள் போய் எதுக்கு என்ன நீக்கிறாங்கன்னு கேட்டீங்களா? அதுக்கு மேலே தாடிக்கார் நீக்கி சொல்கிறார் அப்படின்ற வார்த்தையை சொன்னார் டெல்லியில். இந்த தேர்தல் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தான் கையில் கட்சி இருந்தால் போதும், ஆட்சிக்கு வர வேண்டுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. அங்கே உள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எண்ணமே அம்மாவின் கட்சி ஆட்சி கொண்டு வரணும். அந்த எண்ணத்தில் அவர் இல்லைங்கிறது அவருடைய செயல்பாடு. அண்ணன் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றுறது, அவர் காலம் கடந்து விட்டது, அவர் பார்ட்டி ஆஃபீஸை உடைச்சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் சட்டத்திட்டத்தையே காலி பண்ணிட்டார். அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போனப்போ அவர் தடுத்து நிறுத்துறப்போ யாரோ அவர்களே கூட செய்திருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.